தேர்தல் பயத்துல தான் அந்த கோடைக்கால நிதின்ட்டு ஒண்ணு போட்டிருக்காருன்னு நாங்க நினைக்கிறோம். சரிங்க. இப்ப எடப்பாடியார் 2000 ரூபாய் போட்டிருக்கு, மகளிர் எல்லாருக்குமே 2000 சொல்லியிருக்கிறாரு. அதை காரணம் காட்டி பயந்துட்டாரா இல்ல அவர் மக்களுக்காக விரும்பி போட்டிருக்காரா? அவர் மக்களுக்காக விரும்பி போடுறதா இருந்தா அவர் இந்த மகளிருக்கு அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்க எலிஜிபிள் கிடையாதான். எலிஜிபிள் கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க தான் டேக்ஸ் எல்லாம் பே பண்றோம். சென்ட்ரலுக்கு இருந்தாருன்னா அவர் எல்லா மகளிருக்குமே கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா திட்டமும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைச்சது. அதனால அந்த ஒரு பயம் எல்லா மகளிர் நம்ம ஒரு குறிப்பிட்ட மகளிர் கொடுக்குறோம், நம்ம கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறோம். எங்க கவுன்சிலர் டிஎம்கே கவுன்சிலர் இருக்காங்க, அவங்க எந்த தகுதி அடிப்படையில் அவங்க 1000 ரூபாய் வாங்குறாங்க, எங்களால ஏன் வாங்க முடியல, எங்களுக்கு தெரியல என்ன தகுதி அடிப்படைன்னு எங்களுக்கு தெரியல. அந்த ஒரு பயமும் இருக்கு அவருக்கு. அந்த 2000 ரூபாய் ஒரு குலவிளக்கு திட்டத்துல அனைத்து மகளிருக்குமே கொடுக்க போறாரு. ரெண்டாவது சிலிண்டர் லேடிஸ் சிலிண்டருன்னா ஒரு இதுவா தானே யோசிப்பாங்க. அப்ப அந்த சிலிண்டரை 3 சிலிண்டர் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல. இங்க இருக்க மக்கள் ஆர்கே நகர் பகுதியில் இருக்க மக்கள் ரொம்ப நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்க மக்கள் தான் 3 சிலிண்டரை அவங்க 9 மாசம் கூட யூஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்காங்க. அப்ப அந்த சைடு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, பரவாயில்ல நம்மளுக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அதை வச்சு நம்ம ஒரு 6 மாசம் ஓட்டலாம், 9 மாசம் ஓட்டலாம். அந்த பயம், இதை வச்சு பண்ணலாமா அதை வச்சு பண்ணலாமா, அவருக்கு நம்ம என்ன செய்யறதுன்னே அவருக்கு தெரியல. சோ அதனால இந்த காசை எப்படி கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு முட்டாளாக்கலாம். மக்கள் இப்ப யாருமே முட்டாள் கிடையாது. எல்லாருமே சோசியல் மீடியா அவேர்னஸ் இருக்கு. இந்த டீ கடை பெஞ்சில் பேசுறவங்க இருக்காங்க, 4 மகளிர் திண்ணையில பேசுறவங்க இருக்காங்க. ஃபுல்லாமே எல்லாருக்குமே லோக்கல்ல அரசியல் வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால இந்த வாட்டி மக்கள் எல்லாம் ஏமாற்றவே முடியாது. ரொம்ப நன்றிங்க.